ஹாய் எவ்ரி ஒன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி நெகட்டிவ் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி எதிர்மறை வாக்கியங்கள் உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் நாட் ஆர் ஹேஸ் நாட் ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். அப்போ ஹாவ் நாட்டை நம்ம சுருக்கி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஹாவ்இன்ட், ஹேஸ் நாட்டை நம்ம சுருக்கி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ஹேஸ்இன்ட். ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ்இன்ட் ஆர் ஹேஸ்இன்ட் ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். பொதுவாக இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சற்று முன் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ தான் ஹோம்ஒர்க் முடித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹவ் ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சற்று முன் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசுகிறதுக்கோ அல்லது நம்மளுடைய அனுபவங்கள் பற்றி பேசுகிறதுக்கோ நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எதிர்மறை வாக்கியங்கள் உருவாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்கள் ரொம்ப அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டால் ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேர்ப் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், இறந்த கால வினையச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ப்ரொனவுன் அப்படின்னா என்ன? ப்ரொனவுன் அப்படிங்கிறத தமிழில் நம்ம பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம மூணாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் மூணாக பிரிக்கலாம். இதைத்தான் நம்ம தமிழில் என்னென்னு படிச்சிருப்போம்னா தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். தன்மை அப்படிங்கிறது தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் குறிப்பது நான், நாங்கள். முன்னிலை அப்படிங்கிறது தனக்கு முன் இருப்பவரை குறிப்பது நீ, நீங்கள். படற்கை அப்படிங்கிறது மூன்றாவது நபரை குறிப்பது, அதாவது தேர்ட் பர்சன், ஹி, ஷி, இட், தே. அவன், அவள், அது, அவர்கள். ஸோ இதுதான் வந்து ப்ரொனவுன், பிரதி பெயர் சொல். அப்போ இந்த பிரதி பெயர் சொல்ல இன்னும் எப்படி ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு உங்களுக்கு ராம்னு ஒரு நண்பர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ராம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து கேட்டால் ஒவ்வொரு டைமும் ராமோட பேர் சொல்லி ராம் விளையாடுறான், ராம் தூங்குறான், ராம் சாப்பிட்றான்னு சொல்ல மாட்டேங்க. அதுக்கு பதிலாக அவன் விளையாடுறான், அவன் பேசுகிறான், அவன் தூங்குறான் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ராம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அவன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ராம் இஸ் ஸ்லீப்பிங், ராம் இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லாமல் ஹீ இஸ் ஸ்லீப்பிங், ஹீ இஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த ராமுக்கு பதிலாக ஹீ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களை பற்றி நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய பேர் சொல்லி நீங்கள் ஒவ்வொரு டைமும் பேச மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நான் விளையாடுறேன், நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேருக்கு பதிலாக ஐ அப்படிங்கிற வார்த்தையை, நான், ஐ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ பேருக்கு பதிலாக நீங்கள் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம், பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு வாக்கியத்தில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அல்லது யார் ஒருத்தர் ஒரு செயல் பண்ணுறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் சீதா இஸ் ரைட்டிங். இங்கே யார் எழுதுறோம் அப்படிங்கிற செயல் பண்ணுறது? சீதா அப்படிங்கிறவங்க எழுதுதல் அப்படிங்கிற ஒரு செயல் பண்ணுறாங்க. அதனால இந்த இடத்துல சப்ஜெக்ட் யார் அப்படின்னா சீதா. அதே மாதிரி ஹீ இஸ் ரன்னிங். இந்த இடத்துல யார் ஓடுறா? அவன் ஓடுகிறான். யார் ஓடுதல் அப்படிங்கிற செயல் பண்ணுறாங்க? அவன், ஹீ. அப்போ இந்த இடத்துல ஹீ தான் சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்து வந்து V3 ஃபார்ம் ஆஃப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் அப்படிங்கிறது இறந்த கால வினையச்சம். சில எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ரைட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், நிகழ்கால வினைச்சொல். ரோட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், இறந்த கால வினைச்சொல். ரிட்டன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், வினையச்சம், இறந்த கால வினையச்சம். அதே மாதிரி கோ அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், வெண்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப், கான் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இந்த மாதிரி நீங்கள் நிறைய வார்த்தைகள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். பட் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூகுள் சர்ச்லேயே நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேபிள் இருக்கும். V1, V2, V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப். டெய்லி ஒரு தடவை நீங்கள் கோ த்ரூ பண்ணிங்கனாலே அது உங்களோட மைண்டில் நின்றுரும். ஸோ V1, V2, V3 ஃபார்ம் வந்து உங்களுக்கு தரவாக தெரிஞ்சாதான் உங்களால் இங்கிலீஷில் சென்டென்சஸ் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ப்ரொனவுன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, வேர்ப் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, சப்ஜெக்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஸ்டெப் ஒன்று பார்க்க போகிறோம். என்னன்னா இந்த ப்ரொனவுன் நம்ம என்னன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த ப்ரொனவுனை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இப்போ நம்ம 2 ஃபேமிலியாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ஐயு, வி, தே. செகண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ஹீ, ஷி, இட். இந்த மாதிரி நம்ம 2 ஃபேமிலியாக பிரிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்சஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரொனவுனை நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்குள்ளே இருந்து நம்ம வார்த்தைகளை செக்ரிகேட் பண்ணி எடுத்திருக்கோம். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக சென்டென்சஸ் ஈஸியாக க்ரியேட் பண்ணணுங்கிற நோக்கத்துக்காக நம்ம அந்த வார்த்தைகளை செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலின்னு எடுத்திருக்கோம்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹாவ் நாட் அல்லது ஹேசன் ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கூட நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஐயு விதை கூட ஹாவ் நாட் போட்டு V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஆட் பண்ணணும். ஐ ஹாவ் நாட், அந்த ஹாவ் நாட்டை சுருக்கி சொன்னோன்னா ஹாவின்ட். ஐ ஹாவின்ட் டான்ஸ்டு. V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பிளேடு, டான்ஸ்டு, கான் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். யூ ஹாவின்ட் கான். We haven't played. They haven't run. இப்போ he, she, it கூட. He hasn't gone. She hasn't played. It hasn't danced. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சென்டென்சஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வெறும் லாங்குவேஜ் மட்டும்தான். அதை இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யார் வேணாலும் ரொம்ப சுலபமாக கற்றுக்க முடியும். எப்படி நம்ம சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணுறது, அந்த சென்டென்சஸ்க்கு எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாலே நம்மளால் ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷில் பேசிட முடியும். நம்ம அதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். டோட்டலாக வீக்கெண்டில் 2 நாள் இந்த செஷன் நடக்கும். 3 மணி நேரம், அதாவது முதல் நாள் 1.5 மணி நேரம், 2வது நாள் 1.5 மணி நேரம், சனிக்கிழமை 1.5 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை 1.5 மணி நேரம்னு டோட்டலாக 3 மணி நேரம் இந்த செஷன் நடக்கும். இந்த செஷனில் நம்ம எந்தெந்த டென்சஸ் என்னென்ன சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்கே அந்த கான்ஷியஸ்னஸ் வரும். நீங்களே அதை கான்ஷியஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து இந்த சுச்சுவேஷனில் நான் இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் நம்ம சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும், இப்படி தான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சி நீங்களே பேச ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப சுலபமாக. அது 1 நாள் 2 நாளில் வராது. நீங்கள் இந்த 2 நாள் கிளாஸ் கவனித்ததுக்கப்புறம் டெய்லி நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ்க்கு எடுத்துகிட்டு வரணும். அப்படி நீங்கள் கொண்டு வரும் பொழுது உங்களால் சுலபமாக சென்டென்ஸ் க்ரியேட் பண்ண முடியும்.